எங்கள் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்திருக்கோம். உங்களுடைய வாழ்க்கை யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் அன்புகளை கிடையாது. கர்த்தர் நல்லவராக அவர் எல்லாருமாக இன்றைக்கு தேவன் இந்த மாசத்திலும் எங்களை 2வது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை கற்றுக்கொண்டு வந்திருக்கிறார். அந்த நன்றி சொல்லும்படியாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கை நன்மை செய்திருக்கிறார். கடந்த வாரம் முழுவதும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில புதிய கிருபையை புதிய பலத்தை தந்து நம்மை வழி நடத்தினார். இந்த புதிய வாரத்துல தேவன் தம்முடைய நன்மையினால் நம்ம நிரப்புவார், நம்முடைய கிருபையினால் நம்மை போஷிப்பார், நம்முடைய வல்லமையினால் நம்மை உடுத்து வைப்பார். அது எல்லாருமே கண்களை மூடி தேவ சமூகங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். தேவ ஆவியானவரே எங்க மத்தியில் அசைவாடுவீராக, உடைய கிருபை வெளிப்படுவதா எல்லாரும் வாய்களை திறந்து ஒப்பு கொடுத்தலோடு நம்ம கத்திரி ஆராதிக்க போறோம். சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரை எங்களை பலப்படுத்துங்கப்பா, நிறைய கிருபை செய்வீராகப்பா, உதவி செய்வீராகப்பா. தேவட வல்லமை இன்றைக்கு எங்க மத்தியில் வெளிப்படுவதாக, தேவ மகிமை வெளிப்படுவதாக. தேவ ஆவியாக மத்திய அசைவாடுவீராகப்பா, வானம் திறக்கப்படுவதாக, தேவ மகிமை நான் காணத்தக்கதாக, தேவ பிரசனத்தை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக, தேவ வல்லமை அனுபவிக்கத்தக்கதா கர்த்தர் ஆவியான உதவி செய்யும்படியாகப்பா எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்க மத்தியில் அசைவாடுவீராகப்பா, எங்க மத்திய உலாவுவீராகப்பா, எங்க மத்திய கடந்து வருவீராகப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. ஓ நன்றி ஆவியானவரே. கர்த்தருடைய ஆவியான எங்களோடு நாங்கள் விடுதலை அப்பா, கர்த்தருடைய ஆவியான எங்களோடு நாங்கள் விடுதலை அப்பா. அந்த வல்லமை நான் காண வேண்டும் ஆண்டவரே, அந்த பிரசனத்தை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. உடைய மகிமை வெளியரங்கம் ஆவதாக. என் தேவ சொல்லுங்க, என் தேவ ஆவியான ஆளுகை செய்வீராக. ஆண்டவர்களை கழுவுங்கப்பா, கழுவுங்கப்பா. ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் அலுவலங்களை கழுவி எங்களை சுத்திகரிங்கப்பா. ஆண்டவருடைய வல்லமை வேண்டும் ஆண்டவரே, பிரசனத்தை அனுபவிக்க வேண்டும் ஆண்டவரே, உடைய மகத்துவத்தை காண வேண்டும் ஆண்டவரே. எங்களை கழுவி நீ சுத்திகரிப்பீராகப்பா, எங்களை கழுவி நீ சுத்திகரிக்கும்படியாகப்பா எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவர் வானத்தை சொல்லுங்க, வானம் திறக்கப்படுவதாக, வானம் திறக்கப்படுவதாக. ஆண்டவர் வானம் திறக்கப்படுவதாக. ஆண்டவரை வானம் திறக்கப்படுவதாக. ஆண்டவரை மகிமை இறங்குவதாக. வானத்தை பலரை திறந்த ஆண்டவர் இடம் கொள்ளாது போகும் வரைக்கும் எங்களை ஆசீர்வதிப்பீராக ஐயா, எங்களை ஆசீர்வதிப்பீராக ஐயா. உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய வல்லமை, உங்களுடைய மகிமை அப்பா ஆண்டவரை என்றைக்கு விடாதபடிக்கு இந்த சபை நடுவே இறங்கி வருவதாக, சபை நடுவே இறங்கி வருவதாக. ஆண்ட சபை நடுவே இறங்கி வருவதா ஆண்ட பொறுமையா இருக்கிற இடங்களெல்லாம் ஆண்டவர் ஜனங்களால் ஆண்டவரை நிரப்பப்படுவதாக ஐயா. ஆண்டவர் ஜனங்கள் நிரப்பப்படுவதா இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் அற்புதங்களை காண, மகிமையை காண, ஜனங்கள் விடுதலைய, சுகமடைய இந்த ஜனங்கள் கூடி வருவார்களாக. ஆண்டவர் ஆத்தும தண்டப்படுற எல்லா அந்தார வல்லவள மாணவன பல்ல சேனைகளும் இயேசுவின் நாமத்தில் சேர்ந்து போவதாக ஐயா. துதியின் மேல வல்லமை, வார்த்தை வல்லமை ஆண்டவரே, தொடக்கத்தில் முடிவரைக்கும் ஐயா கர்த்தருடைய மகிமை இன்றைக்கு வெளியிறங்கும் ஆவதாக. நிற்க கூடாதபடிக்கு அந்த பிரசனத்தினாலும் அந்த வல்லமையினாலும் அந்த அபிஷேகத்தினாலும் உங்களை நீ மூடும்படியாக நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இந்த இடத்துல எல்லா வறுமைகள், ஒழுங்கு தன்மைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் சேர்ந்து போவதா. தேவ ஆவி அசைவாடும்படியாக, தேவாவை அசைவாடும்படியாகப்பா எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, வந்தவர்கள் வந்த வண்ணமாய் திரும்பாதபடிக்கப்பா தேவ பிரசனத்தை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக, தேவ வல்லமையை காணத்தக்கதாக, தேவனுடைய அபிஷேகத்தை உணர்ந்து கொள்ளத்தக்கதாகப்பா ஒரு விடுதலையோடு, ஒரு சுகத்தோடு, ஒரு ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்லத்தக்கதா என் ஆண்டவரை கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. துதியினூடாக, வார்த்தையூடாக ஆண்டவர் நீங்க இடைப்படும்படியா ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை தொடக்கத்தில் முடிவதற்கும் ஐயா உம் கரங்களோடு கூட இருப்பதாக, உடைய கிருபைகளை சூழ்ந்து கொள்ளுவதாக, வல்லமைகளை சூழ்ந்து கொள்ளுவதாக, அபிஷேகம் சூழ்ந்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா துதியான மகிமையும்
உமக்கு ஒரு விலைக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். யாவரும் சங்கீத புத்தகம் 103வது அதிகாரம். சங்கீத புத்தகம் 103வது அதிகாரம். தேங்க்யூ லார்ட். நாங்கள் 103வது அதிகாரம் ஒன்று திறக்க நாங்கள் 13வது வசனம் வரைக்கும் நாங்கள் சேர்ந்து நாங்கள் வாசிக்க போறோம். சங்கீத புத்தகம் 103வது அதிகாரம் ஒன்று திறக்கம் 13வது வசனம் வரைக்கும் நாங்கள் சேர்ந்து வாசித்து கர்த்தர் நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்த கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சேர்ந்து நாங்கள் வாசிப்போம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கிளைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இலக்கினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி கடலுக்கு சமானமாய் உன் வயதை திரும்ப வாழ வைத்து போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேலின் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீதியும் சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார் என்றைக்கு கோபம் கொண்டிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுவதும் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. கிழக்குக்கும் மேற்குக்கும் கிழக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவன் நம்முடைய பாவங்கள் நம்மை விட்டு விலக்கினான். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குவா. ஆமென். இந்த சங்கீதத்தை வாசித்த உடனே நமக்கு தெரிந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்முடைய ஆண்டவர் ரொம்ப 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 நல்லவர். ஆமென். நம்முடைய ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், தயவு பாராட்டுகிறவர். ஆமென். தயவு பாராட்ட மாத்திரமல்ல, நம் பாவங்களை மன்னித்து நம்முடைய அக்கிரமங்களை நீக்கி நம்ம பொருளாப்புக்கு விலக்கி நம்மை காக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவரை நானும் நீங்களும் தெய்வமாய் கொண்டிருக்கிறது பெரியொரு சாக்கியம், பெரியொரு பாக்கியம். இயேசு ஒருவர் போதுமானவர். இதை பார்க்கிற பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் நான் சொல்லுனேன், இயேசு நல்லவர். அவருடைய கிருபை என்றைக்கும் உள்ளது. அவரை தேடுகிற யாவருக்கும் கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிறார், நீதி செய்வார், தயவு செய்வார். அவை இன்றைக்கு நாம இந்த ஆராதிக்க போறோம். ஒரு சிறு கூட்டமாக இதை பார்க்கிறவங்கள நீங்களும் நிற்கிற இடத்துல எங்களோடு சேர்ந்து ஆராதியுங்கள். உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் அவற்றை கர்த்தர் மாற்றி போடுவார். உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குதோ, என்னென்ன நீங்கள் அமர்ந்திருந்தே பார்க்கிறீர்களோ கர்த்தர் விடுதலை தருவார். ஆமென். அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமாவீங்க. ஹல்லேலூயா. அவர் நல்லவர். எல்லாரும் சந்தோஷத்தோட ஹல்லேலூயா அவரை துதிக்க ஆரம்பி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, எத்தனை நன்மை செய்தீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரிபரபஷபல நன்றி அப்பா. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ள. ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ள. ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளதப்பா. என் ஆண்டவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ரிகரபஷபல நமக்கரவரலவா. எல்லாரும் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைவோம். எல்லாரும் அவரை நோக்கி பார்த்து சுகம் அடைவோம். ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் எங்கள் மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார், எங்கள் நடுவில வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. இயேசுவே, தாவபந்தன் பிள்ளைக்கு இறங்குவது போலப்பா உமக்கு பயப்படுகிற யாவருக்கும் நீர் இரக்கம் பாராட்டுகிற கர்த்தரப்பா. நீர் பெரியவர் 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 அப்பா. அதிசயமான தேவன், ஆலோசனை கர்த்தர், சர்வ வல்லமை உள்ள தேவன், மகத்துவமான தேவன் ஐயா. நீர் நல்லவர் 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 அப்பா. உம்மை துதிக்கிறோம். இதுவரைக்கும் நடத்தினவரே அப்பா, இனிமேலும் நடத்துகிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஏசப்பா நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர். ஏசப்பா நீர் நல்லவர் அப்பா. வியாதியின் விடுதலை தருபவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவரே
ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஏசப்பா முழு உள்ளத்தோடு முழு மனதோடு முழு ஆத்மாவோடு ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. இயேசுவே இந்த மத்தியில கடந்து வருவீரா, எங்கள் மத்தியில கடந்து வருவீரா ஆவியானவர். நீர் அசைவாடி கொண்டிருக்கிறதுனால் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஏசப்பா உம்மை துதிக்கிறோம் அப்பா. இன்பமானவரே, இனிமையானவரே, மதுரமானவரே, மகிமையானவரே அப்பா, உம்முடைய சக்தினா மகிமை இந்த இடத்தை மூடட்டும் அப்பா. இயேசுவே இந்த இடம் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் மூடட்டும் அப்பா. தேவ மகிமை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஆளுகைகளை நிரப்பட்டும் ஆவியா. என் நாமத்தில் இந்த 2-3 கூடுகிறோ அவர்கள் மத்தியில நான் இருக்கிறவராக இருப்பேன் என்று சொன்னவர் அல்வா ஒமேகா மானி மந்தமானவரை உம்மை துதிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர். ஏசப்பா நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர். நீர் எங்கள் பக்கத்தில் இருப்பதினால் நாங்கள் பயப்பட மாட்டோம் ஆண்டவரே. ஏசப்பா நீர் பெரியவர் பெரியவர் பெரியவர். ஏசப்பா நீர் எங்களுக்கு ஆறுதல் செய்பவர், யாரில் விடுதலையை தருபவர், துன்பத்தில் ஆறுதல் தருபவர் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. துன்பத்தை இன்பமாய் மாற்றுகிறவர் அப்பா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். மற்ற சகல நோய்களையும் எங்களை விட்டு விலக்கினதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீரே பணியாளியாகிய கர்த்தர் ஆவியானவருக்கு மத்தியில் உலாவிக் கொண்டிருப்பதாம் உம்மை துதிக்கிறோம். செட்டை நினைவுக்குள் எங்களை மறைக்கிறவரே, உடைய சுரங்கினால் எங்களை ஓடுகிறவரே அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஓ நன்றி 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 அப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க அவர் நல்லவர், இயேசு நல்லவர், அவர் பெரிய காரியங்களை செய்தவராக இருக்கிறார். நம்மோடு கூட இருந்து நமக்கு அறியாத வெட்டாதமான பெரிய காரியங்களை அவர் செய்த தேவனாக இருக்கிறார். ஓ நாங்கள் கரங்களை தட்டி நாங்கள் பாடுவோம், அவர் நல்லவர். ஏசப்பா நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். ஓ நல்லவர், ஓ நல்லவர். ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர்.
என்றும் மாறாதவர். மனிதர்கள் மாறலாம், ஓ சொந்தங்கள் மாறலாம், அவர் ஒரு நாளும் மாறாதவர். அவர் எங்களை விட்டு விலகாதவர், எங்களை ஒருபோதும் மறவாத தேவன். அவர் எங்களை கைவிடாத சுயநீராய் இருக்கிறார். ஏசப்பாமை துதிக்கிறோம், ஏசப்பாமை துதிக்கிறோம், ஏசப்பாமை துதிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பவர், எங்களோடு கூட இருப்பவர், அப்பாவை துதிக்கிறோம். ஒரு நாளும் எங்களை மறவாதவர், இதுவரைக்கும் நடத்தினவர், இதுவரைக்கும் எங்களை தப்புவிச்சவர், அப்பா எங்களோடு கூட இருந்தவர். ஏசப்பா நீ நல்லவர். இதுவரை நடத்தின கர்த்தர், இதுவரை நடத்தின இம்மானுவேலர் எதையும் எங்களை நடத்துவார், எதையும் எங்களை சுமப்பார், எதையும் எங்களை ஏந்துவார், எதையும் எங்களை தாங்குவார். ஆவியானவரே, ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். ஏசப்பா உம்மை துதிக்கிறோம், ஏசப்பா உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இதுவரை நடத்தினவர், இதுவரை நடத்தின எபினேசர் இனியும் நடத்துவார், இனியும் நடத்துவார். ஏசப்பாங்களை நடத்துவார், ஏசப்பாங்களை நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஏசப்பா நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். ஏசப்பா ஓ நான் கண்ணீரை கடந்தோம், சோதனை ஜெயித்தோம், மகளை தாண்டினோம் வேலத்தினால் ஆண்டவர். இதுவரைக்கும் ஆண்டவர் எங்களை நடத்தினவர், இனியும் எங்களை நடத்துவது. ஏசப்பா உங்களுக்கு சோதனம், சோதனம். ஓரி மாமா மந்தூரிய, ஓரி மாமா வந்தூரிய. ஓ கரம் நீட்டி எங்களை ஆசீர்வதிப்பவரே, அப்பா சர்வ வல்லவரே, சவாமை உள்ளவரே உம்மை துதிக்கிறோம். நன்றி, 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 நன்றி ஆண்டவர். இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உங்கரம் நீட்டி எங்களை ஆசீர்வதிப்பவர், எங்கள் எல்லைகளை விசாலமாக்குறவர், எங்களை எல்லைகளை பெரிதாக்குறவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் அப்பா. ராஜானி ராஜாவே உம்மை துதிக்கிறோம். மாறாவை நீரே மதுரமாய் மாற்றியவரே, அப்பா உமக்கு நன்றி, 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 நன்றி. ஏசப்பா உங்களுக்கு நன்றி, 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 நன்றி. தேங்க்யூ ஜீசஸ் அப்பா, நன்றி, நன்றி. ஓ நன்றி, நன்றி அப்பா. இதுவரை நடத்தி குறைவை காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவை காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தோம், சோதனை ஜெயித்தோம், மதிலை தாண்டினோம் பொம்பலத்தா. தண்ணீரை கடந்தோம், சோதனை ஜெயித்தோம்,
ஏசப்பா உமக்கு நன்றி, ஏசப்பா உங்களுக்கு நன்றி, ஏசப்பா உங்களுக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, பெரியவரே உமக்கு நன்றி, பரிசுத்தமானவரே மகத்துவமானவரே உமக்கு நன்றி, எங்களை மறவாதவரே, எங்களை உள்ளங்கையில உடைஞ்சு வச்சிருக்கிற எபினேசரே அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி, கூட இருப்பவர், எங்களை விட்டு விலகாதவர், எங்கள் ஆயுள் நாட்களை பெருக பண்ணுறவரே அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, கூட இருப்பவர், எங்களை விட்டு விலகாதவரே, எங்களை கைவிடாதவரே அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி, இயேசுவே தேங்க்யூ ஜீசஸ் அப்பா, நன்றி நன்றி நன்றி, கூட இருப்பவர் விலகிடாதவர் அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. ஓ ரீபாமா மாந்தூரி, இயேசுவே புதிய வருடங்களை தருபவர், புதிய நாட்களை தருபவரே அப்பா உமக்கு நன்றி, இயேசுவே வாக்குத்தத்தம் தந்தவர், உண்மை உள்ளவர், யார் மறந்தாலும் மறவாதவர், எங்களை உள்ளங்கையில உடைந்து வச்சிருக்கிற அப்பா உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி நன்றி நன்றி, கூட இருப்பவர், வியாதியை விலக்குறவர், துன்பத்தை விலக்குறவர், இயேசுவே நீர் எங்களுக்கு சமீபமாய் இருக்கிறீராண்டவர், எங்களை உள்ளங்கையில உடைந்து வச்சிருக்கிறேன், உண்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 அப்பா, சின்னவனை 1000 சிறியவன பலத்தை யாரையும் ஆக்குவேன் என்று சொன்னவர் அப்பா உமக்கு நன்றி நன்றி, ஓ கூட இருப்பவனே அப்பா உமக்கு நன்றி 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 அப்பா நன்றி நன்றி, ஓ எங்களை மறவாதவன், எங்களை நினைப்பவன், நீர் ஒருவரே எங்களை விட்டு விலகாதவன், அவப்படியே நாங்கள் நேசிக்கிறோமோ, நாங்கள் அன்பு செய்கிறோமோ, முழு உள்ளத்தோடு முழு வேலோடு முழு ஆத்துமாவோடு ஆண்டவரே உங்களை நாங்கள் நேசிக்கிறோம் ஏசப்பா, ஏசப்பா உங்களை நாங்கள் நேசிக்கிறோம் அப்பா, ஓ நீ பெரியவர் பெரியவர் பெரியவர், இயேசுவே எங்கள் தேவைகளை அறிந்த தகப்பன் நீரப்பா, எங்கள் தேவைகளை சந்திப்பவரும் நீர் ஒருவர் ஆண்டவர், ஓ நன்றி நன்றி அப்பா, ஓ நன்றி நன்றி அப்பா, ஒரு நாளும் நினைவர தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், ஒரு நாளும் நினைவர தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே, ஆமே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே, ஒரு நாள்
எல்லாவும் நீங்கியதே. நீ என் பக்கத்தில் நாம் பயப்படேன். ஆமாண்டவரே, துணையாக இருக்கின்றீர். நீ என் பக்கத்தில் நான் பயப்படேனே, துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. வாக்குத்தத்தம் உந்தன் வாக்கில் உண்மை கொள்ளவர். ஆமாண்டவரே, வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை கொள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கிற்கு அளித்தவர். ஆமே. எல்லாம் சொல்லுவோம். யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கிற்கு அளித்தவர். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவாத தெய்வம் நீரே. நன்றியோடு ஒரு நாளும் என்னை மறவாத தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. 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 நன்றி. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி இயேசுவே, என்னாலும் எல்லாம் நன்றி இயேசுவே, என்னாலும் ஆமே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் ஆமே. நன்றி இயேசுவே, என்னாலும் ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, என்னாலும் ஆமே. நன்றி இயேசுவே, என்னாலும் ஹல்லேலூயா. நல்லவர் இயேசு, நல்லவர். சொல்லுங்க, ஆண்டவன் நல்லவன் சொல்லுங்க. வாய்கத்தல் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தீபாவளியல்லாம தேவ மகன் இறங்குவதாக. ஒரு புதிதான பலன். ஹல்லேலூயா. ஒரு புதிதான வல்லமை எங்கள் கட்டுகள் யாவும் அழைக்கப்படுவதாக. சுவத்தலி முறிவதாக. அந்த விலகுவதாக. ஓ தேவ மகன் இறங்கிட்டு. ஹல்லேலூயா. ஓ நன்றி, நன்றி. கேளுங்க, கேளுங்க. உங்க வாழ்க்கைகளை சூழ்நிலை கர்த்தர் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி, ஓ நன்றி ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி. வந்தாரே, தேடி வந்தாரே, சஞ்சீவன் எனக்காய் தந்தாரே. வந்தாரே, தேடி வந்தாரே, சஞ்சீவன் எனக்காய் தந்தாரே. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு. என்னை வழி நடத்தும் தெய்வம் தான் இயேசு. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு. என்னை வழி நடத்தும் தெய்வம் தான் இயேசு. அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். காலங்களிலே என்னை குறித்து உள்ளார். கண்முன்னே தினமல் நிறுத்தியுள்ளார். கரங்கள்
உயர்த்துவார். அவர் கரங்களுக்குள் அடங்கி நாமும் காத்திருப்போம். ஏற்ற காலத்திலே உயர்த்துவார். அவர் கரங்களுக்குள் அடங்கி நாமும் காத்திருப்போம். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாளோறும் துதி பாடி கொண்டாடுவோம். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாளோறும் துதி பாடி கொண்டாடுவோம். கலக்கமில்லை எனக்கு கவலை இல்லை. கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார். கலக்கமில்லை எனக்கு கவலை இல்லை. கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார். என்னை பசுப்புல் மேய்ச்சலில் நடத்துவார். நான் பசியாத உணவு ஊட்டி மகிழ்வார். என்னை பசுப்புல் மேய்ச்சலிலே நடத்துவார். நான் உணவு ஊட்டி மகிழ்வார். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாளோறும் துதி பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாளோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வந்தாரே தேடி வந்தாரே. சஞ்சீவன் எனக்காய் தந்தாரே. வந்தாரே தேடி வந்தாரே. சஞ்சீவன் எனக்காய் தந்தாரே. என்னை வாழ வைக்கும் தெய்வந்தான் இயேசு. என்னை வழி நடத்தும் தெய்வந்தான் இயேசு. நம்மை வாழ வைக்கும் தெய்வந்தான் இயேசு. நம்மை வழி நடத்தும் தெய்வந்தான் இயேசு. நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். 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 அவர் நல்லவர் சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதாமே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதாமே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ள. எல்லாம் சொல்லுவோம். நல்லவர் சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும். ஆமென். அவர் கிருபை சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. கரங்களை சொல்லுங்க. அவர் கிருபை என்று சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. அவர் கிருபை. ஹalleluya. இயேசு நல்லவர் சொல்லுங்க. வாயத்து சொல்லுங்க. எனக்கு விலன் தந்தா, சுகம் தந்தா, நீ ஆசீர்வதித்தா, பலப்படுத்தினா, பலப்படுத்தி கொண்டிருக்கிறா, இன்னும் ஆசீர்வதிப்பா. சொல்லுங்க. இயேசு நல்லவா. உங்கள் கட்டுகள் யாரும் அறுக்க, உங்களை விடுதலையாக்க, சுகந்தர நோய்களை நீக்க, உங்கள் தேவ சந்திக்கப்பட இயேசு ஒருவர் மாத்திரமே அவர் போதுமானவர். சொல்லுங்க. அவர் அற்புதம் செய்வார். அற்புதம் செய்வார். சுகம் தருவார். சொல்லுங்க. வாய்த்த சொல்லுங்க. ஒரு ஈவான் எல்லாம் சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. நன்றி. ஹalleluya. ஓ நன்றி. அவர் நல்லவர் நல்லவர் நல்லவர். இயேசு நல்லவர். சொல்லுங்க. வாழ்க்கை மாறும் சொல்லுங்க. என் குடும்பங்கள் மாறும் சொல்லுங்க. என் கஷ்டங்கள் மாறும் சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. எனக்கு விடுதலை விடுதலை விடுதலை. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இயேசுவின் நாமத்தில் சுகம். இயேசுவின் நாமத்தில் அற்புதம். என் கஷ்டங்கள் மாறு. என் துன்பங்கள் மாறு. இயேசுவால மாறு. சொல்லுங்க. எல்லாம் இயேசுவால மாறு சொல்லுங்க. ஹalleluya. ஓ நன்றி. Hallelujah. Oh, thank you, Lord. எங்கள் சூழ்நிலைகளை மாற்ற நம் ஆண்டவர் போதுமானவர். Oh, thank you, Lord. துதிங்க துதிங்க துதிங்க.
உங்கள் தேவைகளை சந்திக்க, உங்கள் சூழ்நிலை மாற்றி போட என் ஆண்டவரால முடியும் என்று விசுவசித்தால் வாயில திறவன். ஹalleluya. ஓ நன்றி, ஓ நன்றி, ஓ ஓ நன்றி. ஹalleluya. ஓ thank you Lord. நன்றி நன்றி சொல்லுங்க. ஹalleluya. நன்றியை சொல்லு. ஹalleluya. நன்றியை சொல்லு. ஹalleluya. ஓ நன்றி நன்றி நன்றி. உன்னத மறைவில் வல்லவன் நிழலில் என்று தங்குவே. உன்னத மறைவில் வல்லவன் நிழலில் என்று தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாரு என்றே சொல்லுவே. தேவனை நோக்கி அடைக்கல பாரு என்றே சொல்லுவே. ஹalleluya. ஆனந்தமே, ஹalleluya. ஆனந்தமே, ஹalleluya. ஹalleluya. ஆனந்தமே, ஹalleluya. ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். ஆனந்த என் இயேசு தருகிறார். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். ஹalleluya. ஆனந்தமே, ஹalleluya. ஆனந்தமே, ஹalleluya. ஆனந்தமே, ஹalleluya. ஆனந்தமே. வழிகளிலெல்லாம் வழிகளிலெல்லாம் என்னை காத்து தூதர்கள் எனக்கு நாமே செல்லுகிறவர்கள். காத்து தூதர்கள் எனக்குண்டு. பாதங்கள் பாதங்கள் மோதாமல் காத்து கணங்கள் வேண்டுவார். பாதங்கள் மோதாமல் காத்து கணங்கள் வேண்டுவார். ஹalleluya. ஆனந்தமே, ஹalleluya. ஆனந்தமே, ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆனந்தமே. உம்மை துதிப்பேன். ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. எந்த சொல்லுங்க ஆண்டவர் நல்லவர். எந்த சொல்லுங்க ஆண்டவர் நல்லவர். எல்லா கலமே சொல்லுங்க. எங்களை பாதுகாக்க, எங்களை தப்புவிக்க, எங்களை விடுதலாக்க என் ஆண்டவர் போதும்னு சொல்லுங்க. எல்லா வார்த்தை சொல்லுங்க. ஹalleluya. எங்களை பாதுகாக்க, எங்களை தப்புவிக்க, எங்களை வழி நடத்த என் ஆண்டவர் போதுமானவர். சொல்லுங்க. இயேசு போதுமானவர். சொல்லுங்க. இயேசு போதுமானவர். அவரை நம்பிக்கைக்குரியவர். ஹalleluya. என் கரத்துக்குரியவர். ஹalleluya. என் வாழ்க்கையின் எல்லா வழிகளுக்கு என் இயேசு போதுமானவர். என் ஆண்டவர் போதுமானவர். அவரை நம்புகிற யாவரும் செழிப்பாக நீங்க நம்புவீர்களா என்றால் உங்கள் வாழ்க்கையெல்லாம் சுகமாய் செழிப்புல மாறும் இயேசுவின் நாமத்தில். ஹalleluya. சொல்லுங்க. என் வாழ்க்கை சுகமாய் மாற. என் வாழ்க்கை சொல்லுங்க. எங்கள் வாயத்தை சொல்லுங்களேன். என் வாழ்க்கை சுகமாய் மாறு. ஹalleluya. என் தேவர்கள் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படும். கர்த்தர் அற்புதம் செய்வார். சொல்லுங்க. என்னை வைத்திருக்க தேசத்தை கட்டி ஆசீர்வதிப்பார். சொல்லுங்களேன். சொல்லுங்களேன். வாயத்திலிருந்து கர்த்தர் என்னை வைத்திருக்க தேசத்தில் என்னை ஆசீர்வதிப்பார்.
என் ஆண்டு வச்சிருக்க இந்த தேசத்தில் ஆசீர்வதிப்பா. என் வழிகளில் எல்லாம் கர்த்தரை பாதுகாப்பா. நான் நடக்க வேண்டிய வழியில கர்த்தரை நடத்துமா. ஹalleluya. அதனால சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்களேன். ஓ நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கு. ஆமாண்டவரே, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. என்னுள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும். எல்லாரும் சொல்லுங்களேன், வாழ்த்து சொல்லுங்க. அவர்களுக்கு போதுமானவர், அவர்களுக்கு போதுமானவர். யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர் ஒருவர் இருந்தால் போதும். மலைகளை தாண்டிடலாம், பள்ளங்களை கடந்திடலாம், ஆறுகளை தாண்டிடலாம். இயேசு நம்மோடு கூட இருந்தா, இயேசு நம்மோடு கூட இருந்தா பெரிய காரியங்களை நம்ம செய்வார். அவருடைய கிருபை நம்மோடு கூட இருந்தா, அவருடைய வல்லமை நம்மோடு கூட இருந்தா மலைகளை தாண்டிடலாம், பள்ளங்களை தாண்டிடலாம். ஜெயிக்கிற ஒரு விளக்கத்தை தருவா. சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்களேன். அவர் நம்மோடு கூட இருந்தா, அவர் என்னோடு கூட இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன் சொல்லுங்களேன். அதனால உள்ளதான் சொல்லுங்களேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கு. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்குப்பா. புது பலன் தருகிறீ, புது எண்ணெய் பொழிகிறீ, புது பலன் தருகிறீ, புது எண்ணெய் பொழிகிறீ. கனிதரும் மரங்களா தோங்க செய்யே. ஆமென். நான் கனிதரும் மரங்களா செழித்தோங்க செய்கி. அதனால சொல்லுகிறோம், நீங்க போதும் ஏசப்பா, உங்க எல்லாரும் அவரை பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவரை பார்த்து சொல்லுங்களேன். நீங்க போதும் ஏசப்பா. பிள்ளைகள் எல்லாருமே சமூகம் எனக்குப்பா. மறுபடி நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் என. மறுபடியும் சொல்லுவோம், புது பலன், புது பலன் தருகிறீ, புது எண்ணெய் பொழிகிறீ. நான் நடக்க முடியாத சூழ்நிலைகள், தடுமாறின சூழ்நிலைகள், இயலாத சூழ்நிலைகள், தள்ளாடின வேளைகள், சோர்வற்ற வேளைகள், இயலாத சூழ்நிலைகள் எல்லாம் அவர் எங்களுக்கு புது பலன் தருகிறார். அவர் எங்களுக்கு புது பலன் தருகிறார், புது எண்ணெய் பொழிகிறார். எல்லாம் சொல்லுங்களேன். இன்னைக்கு வாழ்ந்தது அவருடைய கிருபையினால், இப்போது அவருடைய கிருபையினால, நிர்மூலமாக இருப்பது அவருடைய கிருபையினால. சொல்லுங்க, எங்கள் வாழ்க்கையில் சூழ்நிலை எல்லாவற்றையும் அறிந்த ஒரு தெய்வம் என் இயேசு மாத்திரம். நம்ம யாவத்தை வந்து நிற்கிறோம், உயிரோடு இருக்கிற என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து இருக்கிறேன். அவர் எங்களுக்கு புது பலன் தந்து நடத்துகிறார், புது எண்ணெய் பொழிகிறார். ஆமாண்டவரே, நான் கனிதரும் மரங்களால் செழித்தவங்க செய்கிறார். ஆமாப்பா, சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தை நான் உணர்கிறேன்,
அவருடைய வல்லமை நான் உணர்கிறேன், அவருடைய கிருபை நான் உணர்கிறேன். சொல்லுங்கள்ல, கண்களை மூடி எல்லாம் சொல்லுங்க. ஒரு மனமாய் சொல்லுவோம். வானங்களை திறக்கப்படும் போதுதான் அந்த வல்லமை இறங்கி வரும்போதுதான் சோர்விட்டு போய்விட்டோம், விலகினப்பட்டு போய்விட்டோம், விழுந்து போய்விட்டோம், ஜெபிக்காமல் போய்விட்டோம். இன்னைக்கு ஆண்டவருடைய புதிய அபிஷேகத்தால புதிய எண்ணெய் அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். புதிய அபிஷேகத்தால புதிய எண்ணெயால அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். நீ பாராக்காரல்லவா தேவ ஆவியானவரே, தேவ ஆவியானவரே, அனல் போட்டுங்க, அனல் போட்டுங்க. ஒரு அக்கினி வல்லமை என்னை கொழுந்து விட்டு அறிவுதாக என் தேவ ஆவியானவரே, ஒரு புதிய பலத்தினால, ஒரு புதிய வல்லமையினால, புதிய அபிஷேகத்தால இடை கட்டி விலக ஆண்டவரே. ஓ ஜீசஸ், நன்றி 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 ஆண்டவரே. ஓ நன்றி நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. Thank you Lord. கரங்களை எல்லாம் உயர்த்துங்க. எல்லாரும் எழுந்திருந்து கரங்களை உயர்த்துங்க. எல்லாரும் எழுந்திருந்து கரங்களை உயர்த்துங்க. இன்னைக்கு சொல்லனே, உங்களை விட்டு விலகாத ஒரு தெய்வம் என்னை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர்களுக்கு போதும். சில கரங்களை ஏற்றுங்க, எல்லாரும் கரங்களை ஏற்றுங்க. ஓ நன்றி. எல்லா கரங்களை ஏற்றுட்டீங்களா? நான் யாரையும் பார்க்கவில்லை, நான் ஆண்டவரை பார்க்கிறேன். கரங்களை ஏற்றுங்க. ஓ தேங்க்யூ லார்ட். இந்த வரிய மாத்திரம் நான் படிக்கும் என்னோடு சேர்ந்து நீங்க பாடுங்க. ஓ தேங்க்யூ லார்ட். வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே என்னை காத்திடுவாரே, வேண்டிடுவேனே என்னை காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். சொல்லுங்க எல்லாரும். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவா என்னை தாலாட்டுவா என்னை சீராட்டுவா. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிடம். சொல்லுங்க. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு ஆமாண்டவரே, கைவிட மாட்டீங்கப்பா, கைவிட மாட்டீங்கப்பா. எங்களை வாழ்க்கையில் இத்தனை வருடங்கள் எங்களை கண்ணி மணி போல காத்து வந்தீங்கப்பா. அவருடைய பிரசன்னம் இருக்கிறது, அவருடைய கிருபை எங்க மத்தியில் இருக்கிறது. இத்தனை வருஷங்களை கண்ணி மணி போல கத்தர் பாதுகாத்தார். ஓ அவன் பாதுகாத்தார், கிருபை செய்தார். ஓ ரிபா ரப ஷவல நம மம மம. ஓ நன்றி. உங்களை பார்த்து சொல்றேன், உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க வைக்கப்பட்டு போக மாட்டீங்க.
உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். கர்த்தர் பார்க்கிறார். உங்களை தாயும் அவர்தான், தந்தையும் அவர்தான். ஆமென். உங்களை தாளாட்டி, உங்களை சீராட்டி, ஆமென். உங்களை தோளில் அவர் சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட தெய்வம் இன்னும் உங்களோடு கூட இருக்கிறார். என்னோடு கூட இருக்கிறார். எனக்குள்ள இருக்கிறார். என்னை வழி நடத்துகிறார். அவர் தூக்கி சுமக்கிறார். உங்களை தூக்கி சுமக்கிறார். கைவிடாத தெய்வம் சொல்லுங்களேன். என்னை கைவிடாத தெய்வம் சொல்லுங்க. நான் வெட்கப்பட்டு போவான்னு சொல்லுங்களேன். நாங்க வெட்கப்பட்டு போன ஏன் தெரியும்? வெட்கப்பட்ட இயேசு என்னோடு கூட இருக்கிறார். இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நன்றி நன்றி. எனக்கு தாய், தந்தை, தகப்பன் எல்லாமே அவர் தான். ஆமென். எல்லாமே நம்முடைய ஆண்டவர் தான். ஆமென். எத்தனை பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டீங்க? எத்தனை வல்லமையை உணர்ந்து கொண்டீங்க? எத்தனை கிருபையை உணர்ந்து கொண்டீங்க? அந்த கிருபியோடு, அந்த வல்லமையோடு நம்ம தேசத்துக்காக, எங்கள் சபைக்காக ஜெபம் பண்ண போகிறோம். இதுவரைக்கும் வந்து விட்டு வராம ஜனங்கள் மறுபடி கர்த்தர் கொண்டு வந்து சபையில் எழுப்புதலை போடும்படியாக, இந்த ஆராதனை கர்த்தர் வித்தியாசத்தை உண்டாக்கும்படியாக கொஞ்சம் கொஞ்சம் மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிடுறா. இந்த நல்ல மாற்றத்தை கர்த்தர் நம்ம வாழ்க்கை தருவா. சொல்லுங்களே ஆமென். சமர்ப்பணி ஜெபம் பண்ற பொழுது நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த சபைக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. கர்த்தர் இந்த இடத்துல வந்து அனைவருடைய காயங்கள் கட்டப்படத்தக்கதாக, ஆறுதல் அடையத்தக்கதாக, சுகமடையத்தக்கதா, அவருடைய தேவைகளை சந்திக்கப்பட இத்தனுடைய விசாரித்தவர்களுக்கு ஆனால் கர்த்தர் சபையில் கர்த்தர் அநேகர் ஆசை வைத்திருக்கிறார். ஆமென். இந்த இடத்துல வந்து காலடி வச்சிருப்போம். ஒவ்வொருடைய தேவையை கர்த்தர் சந்தித்தான். அநேக விசாரித்தவரோட கண்ணீரோட வேதனோட வீட்டத்தோட எத்தனை பேர் வந்தாங்க. கர்த்தர் அத்தனை பேரை கர்த்தர் ஆசீர்வதித்தா. சொல்லுங்களே ஆமென். இனி வரப்போல கர்த்தர் ஆசீர்வதிப்பா. ஆத்துமகள் மறுபடி வந்து தேவை சந்திக்கப்படுறதை கர்த்தர் கிருபை முடியாது. ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி. யாரும் கண்களை மூடிக்கொள்வோம். அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இயேசுநாதருடைய அப்பா, மூன்றும் ஒரு ஓய்வு நாளில் பொழுதில் அப்பா அம்மை பாட துதிக்க பரிசுத்தரே நல்ல ஒரு சாக்கியத்தை ஏற்படுத்த கிருபைக்காக நன்றி என்று சொல்லுகிறேன். இயேசுமா எங்களை குடும்பமாய் தனித்தனி நபர்களாய் உங்களை அழைத்து வந்து உங்களை ஆராதிக்க பரிசுத்தரே எங்களை ஏற்படுத்தின கிருபைக்காக மறுபடியும் உங்களுக்கு நன்றி பரிசுத்தரே. இயேசுநாதவனே அப்பா, வர முடியாதவர்களை நீங்கள் காண்கிறபடினால் உங்களுக்கு நன்றி தேவனே. இயேசுநாதவனே அப்பா, அவர்கள் தடைகளை பரிசுத்தரே வருகிற கிழமைகளை நீக்கி அவர்கள் பரிசுத்தரை வந்து பரிசுத்தரை நாமத்தை தொழுது கொள்ள அவர்களுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணுமா செபிக்கிறேன் ஐயா. இயேசுநாதவனே அப்பா, எங்கள் தேவைகளை எல்லாவற்றையும் நீங்கள் சந்தித்து வர கிருபைக்காக உங்களுக்கு கோடி நன்றி பரிசுத்தரே. இயேசுநாதவனே கர்த்தாவே, இந்த நாளிலும் பரிசுத்தரே அப்பா, வந்தவர்கள் வந்த வண்ணம் கடந்து செல்லாதபடி பரிசுத்தரே அப்பா, உங்கள் நாமத்தை கடந்தவர்களாக பெற்றவர்களாக அவர்கள் கடந்து செல்ல நீங்க உதவி செய்யணுமா செபிக்கிறேன் ஐயா. இயேசுநாதவனே அப்பா, தேசமெங்கும் நீர் அமைதியை ஏற்படுத்துறபடினால் உங்களுக்கு நன்றி தேவனே. தேசமெங்கும் தேவனே சமானத்தை ஏற்படுத்துறபடினால் உங்களுக்கு நன்றி பரிசுத்தரே. இயேசுமாப்பா, எங்கள் சபையை நீங்கள் கட்டி எழுப்பி வர கிருபைக்காக உங்களுக்கு கோடி நன்றி பரிசுத்தரே. அப்பா, 10 ஆண்டுகள் காத்தீர், 11 ஆண்டுல அப்பா எங்களை நீர் பாதுகாத்து வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி பரிசுத்தரே. இயேசுமாப்பா, இவ்வளவு நேரம் பாடினோம், துதித்தோம், ஆராதித்தோம் அப்பா, எங்களோடு கூட இருந்த கிருபைக்காக நன்றி பரிசுத்தரே. இயேசுமாப்பா, நாங்கள் வார்த்தையின் பாதையில் கடந்து செல்ல போகிறோம். வார்த்தையை கொண்டு வர மகனை நீங்கள் ஆசீர்வதிங்களா. சிலுவையின் பின் மறைத்து அவர் நாவோடு பேசுங்க. நாங்கள் கேட்க நீங்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் அன்பும் பெற கிடவது. உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானம் அன்பும் பெற கிடவது. சொல்லுங்களே ஆமென். சந்தோஷமா அதில் வாழ்த்தி சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சொல்லுங்க. கரங்களை குறித்து சொல்லுங்க. எல்லாருக்கும் கரங்களை சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சொல்லிட்டு எல்லாம் அமர்ந்து கொள்ளுங்க. உங்க கடந்த சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா, உங்க நன்மை உண்டாகும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. Thank you Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா, நன்மை உண்டாகும். தேவன் பெரிய காரியங்களை காண கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. Thank you Lord. ஆமென். ஆமென். கடந்த வாரம் நம்ம தியானித்த வார்த்தை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போறோம். ஆண்டவரோடு பேசுவாராக. ஆமென். எத்தனை கடந்த வாரம் ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த வாரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவா.
ஆமென். கடந்த வாரம் மாத்திரமல்ல, ஒவ்வொரு வாரம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு வாரம் கர்த்தர் நம்மை எல்லாவித நன்மையினாலும் நம்மை திருப்தியாக்குகிறார். ஆகவே மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாழ்ந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. அந்த வார்த்தையின் மகத்துவத்தின்படியே கர்த்தர் என்னை உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். என் ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். சந்தோஷமா இருங்கள், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்கள், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நான் கடந்த வாரம் சொன்ன காரியத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்த போறேன். அதுல சில காரியங்கள் இருக்கிறபடினால உங்களோட மறுபடியும் அதை தியானித்து கடந்து வாஞ்சிக்க தொடர்ந்து நம்ம அந்த காரியத்தை தியானித்து வரும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆமென். மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், நீங்கள் கர்த்தரை தேடுதலாயோ, தேவனை சார்ந்து வாழ்கிறாயோ, தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க இருப்பீர்களா இருந்தா கர்த்தர் வாழ்க்கை பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நீங்க எல்லாவற்றுக்கும் மேலாக முதல்ல தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறீர்கள். ஆமென். தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும். பாருங்க, போன கிழமை வந்தவர்களை காணவே இல்லை. எங்கேயோ போயிட்டாங்க, எங்கேயோ நிற்கிறார்கள். தெரியும், நிற்கிறான்னு எனக்கு தெரியும். கர்த்தரை மறக்கிற இதயம் ஒரு ஆபத்தானது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. ஆமென். இன்னைக்கு நாம எல்லாருமே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். விற்கிற 6 சாபத்திலிருந்து எங்களை கர்த்தர் பிரித்தெடுத்தா மறுபடியும் தேவ சமூகத்தில் வந்துட்டு மறுபடியும் நாம அதுக்குள்ளே கடந்து போக மாட்டோம். அந்த பெரிய ஒரு ஆபத்தை நமக்கு கொண்டு வந்துடும். நான் சொல்ற காரியம் தெரியுமா? இந்த மாசம் கர்த்தருடையது. இந்த மாசத்துல 2வது ஆராய்க்குள்ள வந்துட்டோம். போன வாரம் சொன்னேன், இந்த மாசம் கர்த்தருடையது, அவர் பார்த்து கொள்ளுவார். ஆமென். அவர் பார்த்து கொள்ளுவார். ஆமென். கடந்த வாரம் முழுவதும் அவர் பார்த்து கொண்டார். இந்த புதிய மாசத்துல அவர் பார்த்து கொள்வார். இந்த மாச கர்த்தருடைய காலத்துல. ஆமென். இந்த மாச கர்த்தர். அப்ப நாம சொல்ல காரணங்க, நீங்கள் கர்த்தரை தேடுவாயும், தேவனே சார்ந்து வாழ்வாயும், தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக கொடி பிடிப்பார். இன்னைக்கு நான் ஏன் இந்த காரியத்தை திரும்ப சொல்றோம் தெரியுமா? இந்த தேசத்தில் நாம வரும்பொழுது எல்லாருமே வரும்பொழுதெல்லாம் நாம் தேவனை அறிந்து வரவில்லை, தேவனை அறியாமல் கடந்து வந்தேன். அவர் தன்னை அறிந்து கொள்ளும்படியான கிருபையை தந்தார். ஆனா அநேகர் தேவனை அறிந்தார்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்று ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள் அநேகர் கடந்து வந்தார்கள். இந்த தேசத்துக்கு கடந்து வந்தார்கள், சபைக்கு கூட கடந்து வந்தார்கள். ஆனா இந்த தேசத்தின் நன்மைகளை பெற்றவுடனே தேவ சமூகத்தை மறந்தார்கள், தேவ சமூகத்தை கைவிட்டார்கள், தேவ சமூகத்தை விலகினார்கள். ஆனால் தேவ சமூகத்தை விட்டு விலகுவது அது ஆபத்தான காரியம். ஆமென். ஆமென். தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடுவது அது ஆபத்தான காரியம். ஆகவே நீங்க எந்த நிலைமையில கர்த்தர் அழைச்சு கொண்டு வந்தாரோ அதே நிலைமையில என்னதான் வந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரியா, நீங்க அமர்ந்திருங்கள், கர்த்தரை தேடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்திருங்கள். நீண்ட நாள் காத்திருப்பது இதயத்தை இழைக்க பண்ணும். ஆனால் விரும்பினது வரும் பொழுது அது ஜீவ விருட்சமான ஒரு சந்தோஷத்தை நம்ம வாழ்க்கையை கட்டணுமா? ஆமென். கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவா. ஆமென். கர்த்தர் எனக்கு யாவையும் செய்து முடித்திருக்கிறார். அதனால வாசித்தோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரங்களை ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். யாத்திரா புஸ்தகம் 14வது அதிகாரம். யாத்திரா புஸ்தகம் இது நாங்கள் ஆரம்பத்தில் வாசித்தோம், மறுபடியும் வாசித்து சில வார்த்தைகளுக்கு கலந்து போக கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். யாத்திரா புஸ்தகம் 14வது அதிகாரம் வாசிப்போமா? 13வது வசனம் 14வது வாசிங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள்,
நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இன்றைக்கு காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ சமூகம், தேவ சபை உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறது. நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக நில்லுங்கள். கர்த்தர் சமத்தில் இன்றைக்கு இந்த சபையில இந்த 2 வாரமாக சில காரியத்தை சொல்லுறேன். நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக நில்லுங்கள். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரிதான், எந்த நிலைமை வந்தாலும் சரிதான், கர்த்தரை தேடுவதாயும் தேவனை சார்ந்து வாழ்வாயும் தேவ சமத்தை அமர்ந்திருப்ப இருப்பீர்களாயிருந்தா உங்களுக்கு விரோதமாக வருகிற எந்த சூழ்நிலை கர்த்தர் யுத்தம் பண்ணுவா. கர்த்தர் யுத்தம் பண்ணுவா. நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்க சும்மா இருப்ப மாத்திரம் அதை மேற்கொள்வீர்கள். கர்த்தர் ஜெயிக்க அந்த கிருபையை தருவா. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, தேவ ஜனங்களே, கர்த்தர் உங்களை தமக்கென ஒரு சொந்த ஜாதியாக, சொந்த ஜனங்களாக, பரிசுத்த ஜனமாக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டா. உங்களை தெரிந்து கொண்டா. நீ தாயின் கற்பத்தை உருவாகும் அவனை தெரிந்து கொண்டா. உன்னை அழைத்தா, உன்னை பேசினா, உன்னை கொண்டு வந்தா. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். கொண்டு வந்த நோக்கம் என்ன தெரியுமா? நீ கொண்டு வந்தாலும் அவள் சமூகத்தை மறந்துடாதே, அவள் சமூகத்தை விலகிடாதே. கர்த்தர் உனக்கு யுத்தம் பண்ணுவா. குறுக்கு வழிகளை தேடாதீங்க. குறுக்கு வழிகள் உங்களுக்கு ஆபத்தை கொண்டு வரும். குறுக்கு வழிகள் சாபத்தை காண்பிக்கும். ஆனால் தேவ சமூகம் உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சொல்லுங்களே ஆமென். தேவ சமூகம் ஒன்றுதான் உனக்கு ஆசீர்வாதம். நீ பயம் இல்லாமல் திகிலாமல் இருப்பாய். எப்ப தெரியுமா? தேவ சமூகத்தை தேடுவா இருக்கிற பொழுது நீ பயம் இல்லாமல் எந்த தீருக்கு நீ பயப்படாதிருப்பாய். ஹல்லேலூயா. குறுக்கு வழியில நாம் பயப்படுவா. குறுக்கு வழியில வாழ்ந்தான் பயந்து ஓடுவான். ஆனா நான் சொல்றேன், தேவனை சார்ந்து வாழ்வு எனக்கு எந்தக்கு விடுதலைதான். சொல்லுங்களாமே, தேவனை சார்ந்து வாழ்வு எனக்கு என்றைக்கு தெரியுமா? அவர் எனக்கு யுத்தம் பண்ணுவா. அவர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவா. அதுக்காக தேவ பிள்ளைகளே, இந்த மாசம் கர்த்தரை கருத்து இருக்கிறது. நம்பிக்கையோடு தேவனை சார்ந்து நடக்கப்படுங்கள். கர்த்தர் உங்களுக்கான வழிகளை திறப்பா. கர்த்தர் உங்களுக்கான வழியை திறப்பா. ஹல்லேலூயா. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்பொழுதும் சோர்ந்து போகாதிருங்கள். சோர்ந்து போகாதீங்க. எப்பொழுது நம்பிக்கையுடன் தேவனை சார்ந்து நம்பிக்கையுடன். எத்தனை வழி உனக்கு அடைக்கப்பட்டாலும் கர்த்தருக்காய் வழியை திறப்பா. ஆமென். இருக்கிறீங்களா? கர்த்தர் உனக்காய் வழிகளை திறப்பா. அந்த வழி எவ்வளவு மகிமை உள்ளதா இருக்கு தெரியுமா? ஆமென். என் ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்று நான் சொல்றேன். நீங்கள் பயப்படாதீங்க. இந்த மாசம் கர்த்தரை கரத்துலதான். இந்த மாசம் கர்த்தரை கரத்துலதான். கர்த்தர் பார்த்து கொள்ளுவா. ஆமென். சில வேளைகளில் நம்முடைய மாம்சத்தை நாம யோசிக்கிறோம். சில வேளையில என்ன ஆகும் என்ற கேள்வி நம்ம விரத்தான் செய்யுது. அப்படிப்பட்ட சூழல் விரும்பலாம். கர்த்தாவே நீ பார்த்துக் கொள்வே, நீ பார்த்துக் கொள்வீர். ஆமென். ஹல்லேலூயா. நீ பார்த்துக் கொள்வீர். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம். அதை மறுபடியும் ஞாபகப்படுத்தி மீதி கதை கடந்து போக்கத்த நல்லவர். 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம். 17ஆம் அதிகாரம். Thank you Jesus. Hallelujah. எந்த சூழ்நிலை நம்மை பயப்படுத்தினாலும், எந்த சூழ்நிலை இப்ப சில வேளை அநேகருக்கு இருக்க பிரச்சனைகள், பல பிரச்சனை இந்த தேசத்தில் இருக்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பல பிரச்சனை இருக்குது. இந்த தேசத்துக்கு சில வேளைகளில் பிள்ளைகள் யோசிக்கிறாங்க, ஏன் வந்தேன் என்று கூட அநேகர் யோசிக்கிறவர்கள் கூட இருக்கிறார்கள். ஐயோ எனக்கு இது தெரியாம போச்சு. ஆனா 2 சூழ்நிலை இருக்கு. ஆனா சரி, ஆனா இன்னைக்கு சில காரியம் நம்மை பயப்படுத்துகிறது. ஆனா பயந்து சில இடங்கள்ல ஒதுங்கோடு சூழ்நிலை இருக்குது. ஆனா எந்த சூழ்நிலை வந்தாலும் நீ தேவனை சார்ந்திருப்பாயா இருந்தா கர்த்தர் புதிய காலத்தை வாக்குவா. புதிய காலத்தை கர்த்தர் வாக்களுக்கு காண்பிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, கோலியாத் போன்ற பிரச்சனை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக வந்து முட்டி மோதி கொண்டு இருந்தது. ஆனா சின்ன பையனாகிய தாவீது தேவனை சார்ந்து ஆண்டவரை முன்வைத்து கடந்து போனார். அப்படியா? ஆண்டவரை முன்வைத்து கடந்து போனார். நீங்க கடந்து போகிற பொழுது, நீங்க நடக்கிற பொழுது
கர்த்தரை முன்வைத்து சொல்லுங்க, எனக்கு விரோதமா இந்த பிரச்சனை இருக்குது, ஆனா நான் ஜீவனுள்ள ஆண்டவரை நம்பி கடந்து போகிறேன். ஜீவனுள்ள ஆண்டவர் நம்பி கடந்து போகிறேன். நீங்க எங்க போனாலும் சொல்லுங்க, ஆண்டவரே உண்மை நம்பி கடந்து போறேனப்பா, நீங்க எனக்கு நீங்க தான், எனக்கு நீங்க தான். இன்னைக்கு தாவே சொன்னா, நான் ஜீவனுள்ள ஆண்டவரோடு வருகிறேன். அப்படியா? ஜீவனுள்ள உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர். இது நான் உங்களை ஒரு ஏமாத்தி அனுப்ப இல்லை, நிச்சயமான ஒரு சரித்திரமான காரியம். ஆமென். நீங்கள் விசுவசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள். ஆமென். எவனாயிலும் இந்த மலையை பார்த்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போன்னு சொல்லி தான் சொன்னபடியே ஆகும்னு சொல்லி சந்தேகப்படாமல் விசுவசித்தார். என்னவா? சந்தேகப்படாமல் விசுவசித்தார், அப்படியே ஆகும். அப்படியே ஆகும். அது மாதிரி பிள்ளைகளே, நம்ம நடக்கிற வழிகளை கற்று அறிவா, நடக்கிற பாதைகளை கற்று அறிவா. சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு வழி தெரியல, வந்துட்டேன், எனக்கு வழி தெரியல, என்ன செய்வது எனக்கு வழி தெரியல, எனக்கு ஒத்தாசை எங்கேயாவது கிடைக்குமான்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனா என் கண்கள் உண்மை தான் நோக்குகிறது, உங்கள் கண்கள் அவரை நோக்குகிறது. இந்த தேசத்துல வாழ்வதற்கு, இந்த தேசம் அமர்ந்திருப்பதற்கு, தேச திருமண காரியங்களுக்கு, ஆண்டவரே எனக்கு என்ன செய்வது எனக்கு தெரியல, ஒரு வீடு, ஒரு காரியம், ஆண்டவரே இதை மேற்கொள்வதற்கு எனக்கு பலன் இல்லை, ஆனா என் கண்கள் உண்மை நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த மாசம் உங்களுடைய கரத்தில் தான். ஆமென். இந்த மாசம் உடைய கரத்தில் தான். நீங்க எனக்காக யுத்தம் பண்ணுவேன். உண்மை நம்பி நான் கடந்து போகிறேன். ஆமென். உண்மை நம்பி பேசுங்க, நல்ல வார்த்தைகளை பேசுங்க, நல்லது சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்ல வார்த்தை சொல்லுங்க. என் பலன் குறைந்து போவதில்லை. நான் எப்பவுமே நான் என்ன சொல்றேன், என் பலன் குறைந்து போவதில்லை, என் அழகு குறைந்து போவதில்லை. ஆண்டவர் என்னை அழகாக்குவா, உங்களை அழகாக்குவா, உங்கள் தேவலை கத்த சந்திப்பா, உங்கள் சூழலை கத்த மாற்றுவா. ஆண்டவர் சொல்ல நல்ல வார்த்தையை பேசுங்க. யார் என்ன சொன்னாலும் அபரிதமான வார்த்தைகள், இது உனக்கு சரிவராதுன்னு சொல்லி யார் சொன்னாலும் அந்த வார்த்தையை அக்செப்ட் பண்ணாதீங்க, ஏற்றுக்கொள்ளாதீங்க. சொல்லுங்க, இயேசு எனக்கா யுத்தம் பண்ணுவா, ஆண்டவர் உங்களுக்கா யுத்தம் பண்ணுவா. சொல்லுங்க, யார் இந்த சூழ்நிலை எனக்கு சரிவராதுன்னு சொன்னா கூட சொல்லுங்க, ஆண்டவர் அதை சரியாக்குவா, ஆண்டவர் சரியாக்குவா, ஆண்டவர் எனக்கு ஜெயத்தை தருவா. நான் நம்பி இருக்கிறேன், ஆண்டவர் உலக ரட்சகர், ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. இந்த உலகத்து மனுஷன் என்ன நம்பவில்லை, உலகத்து ஜனங்களை நம்பவில்லை, ஆனால் நம்பி இருக்கிறது நான் ஜீவனுள்ள ஆண்டவர் நம்புறேன். சொல்லுங்க, நல்லதே சொல்லுங்க, நல்லதே பேசுங்க. கர்த்தர் உனக்கு ஒத்தாசை அனுப்புவா, அனுப்புவா. அது வெறும் ஹல்லேலூயா. உன் வியாதி மறையும், உன் சூழ்நிலைகள் மாறும், உன் நிந்தைகள் மறையும் இயேசுவின் நாமத்திலே. இந்த மாசம் கர்த்தருடைய கரத்துல, இந்த மாசத்தை சொல்லுங்க, நான் நன்றாய் கடந்து முடிப்பேன். இந்த மாசத்துக்கு அதை ஆசீர்வாதம் நடத்துவா. இந்த மாசம் எனக்கு குறைவு இருக்காது. சில வேளைகளில் பிசாசானவன் சில காரியத்தை நம்ம போடுவா. நீ குறைவுபட போறாய், நீ வெட்கப்பட போறான்னு சில காரியங்கள் நம்முடைய சிந்தையில விழ ஆரம்பிக்கும். சொல்லுங்க, நான் குறைவுபட மாட்டேன். இயேசுவின் நாமத்தில் எனக்கு நிறைவு உண்டாகும். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்து பேச ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் அந்த அழைக்கை கேட்கிறார், நமக்கு வாசலுக்கு திறக்கிறார். ஹல்லேலூயா. என் தேவன் அல்லவா. ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, நம்பிக்கொள்ளுங்க. இந்த மாசம் கர்த்தருடைய கரத்துல நீங்கள் அமர்ந்திருங்கள், அவரை தேவன் அறியுங்கள். அவர் நமக்காய் யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. 2 நாளாம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம். இதெல்லாம் மறுபடியும் நான் போன பார்த்த காரியத்தை ஞாபகப்படுத்தி கடந்து போனேன். 2 நாளாம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம். ஆமென். வாசிப்போமா? வாசிங்க. ஹல்லேலூயா. 12வது வாசிங்க. எங்கள் தேவனே, அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாக இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிற. ஹல்லேலூயா. மறந்து விடாதீங்க, ஒரே ஒரு காரியம் நாம சொல்லுங்க, உங்கள் கண்கள் தேவனை நோக்கி
நோக்கி இருப்பதாக. ஹalleluya. எந்த சூழ்நிலை எனக்கு ஒத்தாசை இந்த சங்கீத புத்தகத்தை அழகாக எழுதி வச்சிருக்கிறார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நான் என் கண்களை ஏறெடுக்கிறேன். இந்த வானத்தை பூமியை படைத்து கர்த்தர் எனக்கு ஒத்தாசை வரும். உங்களுடைய பேச்சு இப்படித்தான் இருக்கணும். எப்படி இருக்கணும்? இப்படித்தான் இருக்கணும். ஹalleluya. நான் சொல்றேன் உங்களுடைய பேச்சு இப்படி இருக்கணும். பாருங்க, சினிமாக்காரங்க பேசுறாங்க, ஜெயிக்கிறாங்க. சொல்றேன் உங்களுக்கு தேவ பிள்ளை கர்த்தர் மகாபலி கிருபை தந்திருக்கிறார். ஹalleluya. நல்லதை பேசுங்க. ஹalleluya. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களில் என் கண்களை எடுக்கிறேன். இந்த வானத்தை உண்டாக்கி கர்த்தர் எனக்கு ஒத்தாசை வரும். நாம என்ன செய்யணும் தெரியுமா? வருமா வராதா? நாம ரெண்டு காரியங்களை தான் நம்ம நினைக்கிறோம். என்ன? வருமா வராதா? அப்படி வருமா வராதான்னு சிந்திக்க கூடாது. சொல்லுங்க, எனக்கு ஒத்தாசை சொல்ற பார்த்தாலே எனக்கு சொல்லுங்க, பேச்சுல கம்பீரம் இருக்கட்டும். கர்த்தர் பிள்ளை கம்பீரமா இருக்கட்டும். ஹalleluya. சொல்லுங்க, எனக்கு ஒத்தாசை வரும். ஹalleluya. அவரின் காலை தள்ளாட விட்டான். என்னை காக்கிறவர் உறங்கா. இஸ்ரவேலை காக்க உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. பகலில் வெயிலாய் நம்மை சேதப்படுத்த இதுவும் நம்மை சேதப்படுத்த. இந்த சூழ்நிலை கர்த்தர் மாற்றி போடுவான். இந்த நிலைமை கர்த்தர் மாற்றி போடுவான். இந்த நிலைமை மாறும். ஹalleluya. நான் பயந்த நாட்கள் இயேசுவின் நாமத்தில் முடிந்தது. சொல்லுங்க, நான் பயப்படுற நாட்களை கர்த்தர் எனக்கு கிருபை தருவான். அந்த கிருபையை நான் பெரிய கர்த்தர் கிருபை செய்வான். சொல்லுங்க, ஆமென். என் சூழ்நிலை மாறும் இயேசுவின் நாமத்தில். எனக்கு பலன் இல்லை, ஆனா என் கண்களில் நோக்கி கொண்டிருக்கிறார். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். பாருங்க, இந்த 20ஆம் அதிகாரம் 1ஆம் சொன்ன, இதற்கு பின்பு மோவாப் புத்திரன் அம்மோன் புத்திரன் அவர்களுடைய யுத்தம், அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்து விரோதமாக யுத்தம் என்ன செய்ய வந்தாங்க? யோசபாத்து விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்களாம். ஆனா சிலர் வந்து யோசுவாத்தை நோக்கி, உமக்கு விரோதம் இந்த மாத்த நான் அதிகமா இந்த சபையில சொல்லி இருக்கேன். ஆனா இந்த மாசம் கர்த்தரோட காலத்துல இனி பயத்துக்கு நான் இடம் கொடுக்க போவதில்லை. சொல்லுங்களேன், ஆமே. இனி நான் எந்த பயத்துக்கும் என்னை யார் வந்து பயப்படுத்தாலும் உங்களை யார் வந்து பயப்படாது. இந்த வியாதி இப்படி இருக்குமோ, அந்த வியாதி இப்படி இருக்குமோ, இந்த பிரச்சனை இப்படி இருக்குமோ, இந்த நிலைமை நான் தாண்ட முடியுமோ என்ற சில பேர் சில காரியங்கள் சொன்னா நானே பயப்பட மாட்டேன். எது வந்தாலும் சில பார்த்துக் கொள்ளலாம். ஆமே. சொல்லுங்களேன், எது வந்தாலும் சொல்ல பார்த்துக் கொள்ளலாம். கெத்தா பேசுங்க. பயப்படுறீங்களா? கொஞ்சம் ஆண்டோட வார்த்தை எடுத்து கம்பீரமா பேசுங்க. சரி, எது வந்தாலும் சொல்லுங்க, பார்த்துக் கொள்ளலாம். எது வந்தாலும் அவர் பார்த்துக் கொள்வார். ஹalleluya. அவர் பார்த்துக் கொள்வார். ஹalleluya. பாருங்க, ஏன் பாருங்க, இங்க யோசபாத்துக்கு விரோதமாக பாருங்க, சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையிலிருந்து சீரியா வந்து வந்திருக்கிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசோன்மாரில் இருக்கிறார்கள். அது பாருங்க, இந்த உங்களை தேடி மனுஷன் கொண்டு வர அவிசுவாச வார்த்தைகள் உங்களை தேடி வந்து, தம்பி இப்படிப்பட்ட காரியம் நடக்க போது, இனி உனக்கு இந்த தேசம் இருக்க வழி இல்லை, நீ என்ன சொல்ல தெரியாது, உனக்கு ஒன்றுமே செய்ய முடியாது சில காரணம் சொன்னா கூட என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. ஆமென். என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. சில பேர் தேடி வருவாங்க. இதற்கு என்ன தேடி வருவாங்க? அவன் வார்த்தை கொண்டதுக்கு என்ன தேடி வருவாங்க? நான் சொல்றேங்க, ஆண்டவர் எங்களை குறித்து நல்லது நினைச்சிருக்கிறாங்க. ஆண்டவங்களை குறித்து நல்ல நினைச்சிருக்காங்க. மனுஷன் பார்க்கிறத கர்த்தர் பார்ப்பது இல்லைங்க. சில பேர் அதுக்குன்னே தேடி வருவாங்க. எத்தனை நியூஸை பார்த்தாலும் அதுக்குன்னே தேடி வருவாங்க. இப்படி மாத்திட்டாங்க சட்டங்களை, அப்படி மாத்திட்டாங்க, அப்படியாச்சு இப்படியாச்சு பல காரியங்களை சொன்னாங்க. ஆனா இந்த தேசத்துக்கு எங்களுடைய சபையில ஒரு மகன் வரும் பொழுது அங்க அப்படி வந்தவளுக்கு எதுவும் கிடைக்காது, உன்னை அனுப்புவாங்க. அதை நாங்க விசுவாசத்தோடு ஜெபிச்சோம். ஆமா இல்லையா? விசுவாசத்தோடு ஜெபித்தோம். கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவளை காணவில்லை. சொல்றாங்க. ஏன்னா சொல்றேன்னா, இன்னைக்கு அருமையா தேவைப்படுங்களே, கர்த்தரிடத்துல நீங்க மனமகிழ்ச்சியா இருங்க.
ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு நன்மையா மாற்றி போடுவா. நன்மையா மாற்றி போடுவா. சொல்லுங்க, இந்த மாசம் கர்த்தர் கரத்துல. ஹல்லேலூயா. இந்த மாசம் கர்த்தர் கரத்துல. கர்த்தர் எனக்கு யாவையும் செய்து முடிப்பா. உங்களை தேடி, உங்களை வீட்டை தேடி உங்கள்ட்ட வந்து, தம்பி உனக்கு இனி சரிவலான்னு சொல்லுங்க. ஆண்டவர் சரியாக்குவா. ஆண்டவர் சரி ஆக்குவா. சரி ஆகும் இயேசுவின் நாமத்தில். நன்றாய் விசுவசித்தேன், ஆகையால் நான் பேசுகிறேன். நீங்க விசுவசித்துக்கு என்ன என்பது எனக்கு தெரியும். தெரியும் தானே? விசுவசி என்னன்னு தெரிப்பாங்க. யோசபாத் என்ன செய்ய, முதல்ல மேல என்னதான் சொன்னா நம்ம மனுஷர் தானே, நம்ம பயப்படுகிறோம். என்ன செய்யறோம்? யோசபாத் என்ன செய்யப்பாங்க? யோசபாத் அப்பொழுது யோசபாத் பயந்து, ஆனா பயந்தான். ஆனா ஒரு காரியம் செய்தான். கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமைப்பட்டு யூதா எங்கும் உபவாசத்தை கூறிவிட்டான். முதல்ல பயந்தான், அது உண்மை, அது எல்லாருக்கும் வர சொன்னான். ஆனா எனக்கு அடைக்கல சமூகம் ஒன்று இருக்கிறது. ஆமென். எல்லாவற்றை காட்டிலும் ஒரு மேலான இடம் ஒன்று இருக்கிறது. பயந்தேன். ஆனா யூதா என்ன சொன்னான்? யூத எங்கும் கர்த்தரை தேடுவதற்கு ஒருமைப்பட்டு உபவாசம் பண்ணும்படி அறிவித்தான். உங்களோட சூழ்நிலைக்கு என்ன சொல்றேன்? கர்த்தர் சமத்தை அமர்ந்திருந்த பார், கர்த்தர் வாசலை திறப்பார். ஆமென். நீங்க ஏற்றுக்கொண்டா பலமே அமைச்சு சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நாம் பயப்படுறோம் தான். சில செய்திகளை கேள்விப்பட்டோம்னா பயம் வருகிறது. என்ன ஆகும்னு நமக்கு தெரியல. ஆனா இது எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு வழி கர்த்தர் சமூகம் மாத்திரம்தான். பயந்தான். யூதா எங்கும் கர்த்தரை தேடுகிறதுக்காக உபவாசத்தை அறிவித்தான். ஆமென். ஹல்லேலூயா. பெரிய சேனை புறப்பட்டு வருகிறது அறிவிக்கப்பட்டது. பெரிய காரியங்கள். பிள்ளைகளே, உங்களை விருதமாக என்ன சட்டங்கள் மாற்றினாலும் சரிதான், கர்த்தரை தேடுவதை விட்டு விடாதீங்க. கர்த்தரை சமத்தை விட்டு வழி விலகி போகாதீங்க. உங்களுடைய சுயபலத்தால் நீ ஓடி ஜெயிக்கலாம்னு சொல்லி முயற்சி பண்ணாதீங்க. உங்கள் பிரயாசம் இருக்க வேண்டும். ஆனா முதல்ல நீ கர்த்தரை சமத்துல தேடு. அவன் உங்கள் பிரயாசம் இருக்க வேண்டும். ஆனா கர்த்தர் சமத்துல அமர்ந்திருந்து பாருங்க. கர்த்தர் எனக்காக ஒத்தாசையா இருக்குவா. ஆமென். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணவா. அல்லது விசுவாசத்துடன் உற்சாகப்படுத்துகிறேன். இந்த மாசம் முழுவதும் உங்களை உற்சாகப்படுத்துறேங்க. இனி வரப்போற நாட்களிலும் நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள், நீங்கள் ஜெயிப்பீர்கள், நீங்கள் சுதந்திரத்துக் கொள்வீர்கள், நீங்கள் ஆசீர்வாதம் என் கண்கள் காணும். இங்க இருந்து புறப்பட்டு போன ஜனங்கள் ஆசீர்வாதமா இருக்கிறார்கள். இங்க இருந்து புறப்பட்டு போன பிள்ளைகள் பிரசங்கம் பண்ணுகிறார்கள், ஊழியம் செய்கிறார்கள். கர்த்தர் அப்படியே செய்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் பாருங்க 12வது வசனம். எங்கள் தேவனே, அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீர்களோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஆமென். எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. நாம் எல்லாம் நினைக்கிறோம், அவர்கள் எனக்கு ஓடி வந்து உதவி செய்வார்கள், இவர்கள் எனக்கு ஓடி வந்து உதவி செய்வாங்க. மனசுல நம்புகிறோம். இன்னைக்கு நாங்கள் விட தவறு என்ன தெரியுமா? நம்ம மனுஷரை நம்பி நம்ம ஏமாந்ததுதான் அதிகம். மனுஷரை நம்பி ஏமாந்ததுதான் அதிகம். நான் எல்லாமே சில காரியத்தினை என் சொந்தங்கள் எல்லாம் வரும் பொழுது எல்லாமே நான் யோசிப்பேன், சொந்தங்கள் வந்து இருக்கிறதே எங்க கரத்தை பிடிப்பான்னு அதிகமா யோசித்த நாள் கொண்டு. இல்லை இல்லை, மனுஷரை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பெற்றுதல் என்பதை நலாம். ஆமென். ஹல்லேலூயா. மனுஷரை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதல் என்பது நலாம். ஆகவே பாருங்க. ஆனா இங்க செய்வன் அவளோட வாசத்தை அறிவித்து கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். அப்பொழுது கர்த்தர் ஆவியான பலமாய் இறங்குகிறார். கர்த்தர் ஆவியான வல்லமாய் இறங்குகிறார். ஆனா இங்கே சகல ஜூத கோத்திரத்தார எருசலேமின் குடிகளே, ராஜாவை யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராள கொடுத்து பயப்படாதீங்க. என்ன உங்களுக்கு அவவிசுவாசம் இந்த காரியம் வந்தாலும் நீங்க பயப்படாதீங்க, நம்பிக்கை கொள்ளுங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை செய்வதில் நன்மைக்கு எதுவாயிருக்கும். கர்த்தர் உங்களை எது செய்தாலும் அது நன்மைக்கு எதுவாயிருக்கும்.
ஹalleluya. கர்த்தர் அமர்ந்து பெற்றுக்கொண்டு பாருங்க. நான் சொல்றேன், எது வந்தாலும் அது ஆசீர்வாதமா இருக்கும், அது மகிழ்ச்சி உள்ளதா இருக்கும். உங்க திருமண காரியமா இருக்கலாம், உங்களை என்ன காரியமா இருந்தாலும் சரி, கர்த்தர் சமத்தை அமர்ந்து பெற்றுக்கொண்டு பாருங்க, அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹalleluya. நான் பாருங்க, நீங்க பயப்படாமல் கலங்காமல் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது இல்ல, தேவனுடையது. ஹalleluya. தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனை தேவனுடையது. அது ஆண்டவர் பார்த்துக் கொள்ளுவா. ஆனா நீங்கள் தேவனை பார்த்துக் கொள்ளுங்கள். நான் சொல்றேங்க, தேவனை நோக்கி பாருங்கள். ஹalleluya. தேவனுடைய பிள்ளைகளுக்கு உருவாகிற பிரச்சனை அது ஆண்டவருடையது. ஹalleluya. கர்த்தருடையது. கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவா. ஆமென். நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்கள், உபவாசம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். ஹalleluya. உபவாசம் பண்ண சொன்னாலே பிள்ளைகளுக்கு கஷ்டமா இருக்குது. நாட்டுக்கு ஆராதனைக்கு வருவதற்கு முன்பே நாம சில நேரங்களில் சரத்து கலைப்பு இருந்தா, விலையம் இருந்தா சரி, ஆனா ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்க. கர்த்தர் சமூகத்தில் வரும்போது உபவாசத்தை வந்து பாருங்க, ஒரு பெரிய ஒரு பலனாய் மாறும். ஆமென். ஹalleluya. அவை நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாக போங்கள். இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை ஜெருவாவில் வனாந்தரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கில் கல்யாணத்தை கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுறவர் நீங்கள் அல்ல. உங்களை நீங்க புறப்பட்டு போங்கள். ஆனா இந்த யுத்தத்தை பண்ண உங்களோட அதிகாரி மத்தியில ஒரு வேலைக்காய் இன்டர்வியூக்காய் கடந்து போறீங்க, இயேசு நாமத்துல கடந்து போங்கள். ஆனா உங்களோட இருந்து பேச போறது நீங்கள் அல்ல, என் ஆண்டவர் பேசுவா. அந்த ஞானத்தை கிருபையை தருவா. ஹalleluya. அவே ஆண்டவர் சொல்றார், நீங்க புறப்பட்டு போங்கள். ஆனா யுத்தம் பண்ண போறது நீங்கள் இல்ல, கர்த்தர் யுத்தம் பண்ணவா. ஆமென். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணவா. அவே இந்த மாசம் முழுவதும் கடப்பக்கூடிய பலத்தை, ஞானத்தை, கிருபையை, வல்லமை, அபிஷேகத்தை எல்லாவற்றையும் கத்த தருவா. இந்த மாசத்தை கடப்பதற்கு உதவி செய்ய போற கர்த்தர் நான் அல்ல, கர்த்தர் நடத்தி கொண்டு போவா. கர்த்தர் நடத்தி கொண்டு போவா. ஹalleluya. ஆவே இந்த யுத்தத்தை பண்ணுறது நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களை செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமல் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அப்பொழுது யோசபாத் தலை மட்டும் குனிந்தார். சகல யூத கோத்திரத்தாரும் எருசலேம் குடிகளும் கர்த்தருக்கு முன்பதாக பணிந்து கொள்ள, கர்த்தருக்கு முன்பதாக தாழ விழுந்தார்கள். பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் 1000. நாங்க இந்த தேசத்துக்கு வந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் 1000. இன்று வரைக்கும் நான் சொல்லுறேன், ஆண்டவரே தாழ்ல நீங்க தான் நினைச்சீங்க, என் சிறுமை நீங்க தான் கண்ணோக்கி பார்த்தீங்க. உங்களுக்குள்ள எந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்தாலும் பெருமையான பேச்சுகள் வரக்கூடாது. கர்த்தருக்கு முன்பதாக எப்பொழுதும் தாழ்மைப்படுங்கள். கர்த்தருக்கு முன்பாக தலை மட்டும் குனிந்து வணங்குங்கள். கர்த்தருக்கு முன்பாக தலை மட்டும் குனிந்து வணங்குங்கள். நான் சொல்றேன், இந்த தேசத்துல வீசா கிடைச்சாலும் சரி, வாகனம் கிடைச்சாலும் சரி, டிரைவிங் கிடைச்சாலும் சரி, நல்ல வீடு கிடைச்சாலும், நல்ல குடும்பம் கிடைச்சாலும், நல்ல பிள்ளைகள் கிடைச்சாலும் சரி, ஆண்டவரே இந்த ஈவு உம்மிடத்திலிருந்து வந்தது, இந்த கிருபை உம்மிடத்திலிருந்து வந்தது. இது நீங்க தந்தது ஆண்டவரே, இது நீங்க தந்தது. ஹalleluya. எப்பொழுதுமே நான் சொல்றேன், கர்த்தர் கொடுத்த நன்மைக்கு பாருங்க, யோசபாத் தலை மட்டும் குனிந்து ஓங்கு போல விழுந்த ஆண்டவரே. ஹalleluya. எத்தனை சொல்றீங்க, இந்த வாழ்க்கை கர்த்தர் கொடுத்தது, இந்த தேசம் கர்த்தர் கொடுத்தது. ஹalleluya. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அவர் பாருங்க, கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்னாக தாழ விழுந்தார்கள். இன்னைக்கு எனக்கு இருக்கிற ஒரு கவலை என்ன தெரியுமா? சில நேரங்கள் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட உடனே இந்த இடத்துல காணாம போகிறார்கள். அதுதான் எனக்கு இருக்க வருத்தம். ஏனென்றால் ஆசீர்வதிக்கப்பட்ட உடனே காணாமலே போகிறார்கள். ஒரு நாள் வாராங்க, ஒரு நாள் காணாம போறாங்க, ஒரு நாள் வாராங்க, காணாம போறாங்க. ஆசீர்வதிக்கும் வரைக்கும் கர்த்தாவே, என் ஆண்டவரே, இன்னைக்கு பாருங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட உடனே
காணாமல் போகிறார்கள். அதுதான் எனக்கு இருக்கிற காரியம். நான் சொல்லுனேன், இந்த வந்திருக்க பிள்ளைகள், இதை பார்க்கிற பிள்ளைகள், கர்த்தர் உங்கள் சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றி போடுவா. ஹல்லேலூயா, எல்லாவற்றையும் மாற்றி போடுவா. தேவன் நல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சந்தோஷமா இருந்தீங்களா? உற்சாகமா இருந்தீங்களா? ஹல்லேலூயா. பாருங்க 10ஆம் வசனம் வாசிங்க, 19 வாசிங்க, 20, 19. கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். மகா சத்தத்தோட என்னவா? கம்பீரமாய் கம்பீரமாய் துதித்தார்கள். தேவ சமூகத்துல கர்த்தரை வந்து துதிப்பதற்கும் பாடுவதற்கும் ஒரு நாளும் வெட்கப்படக்கூடாது. சொல்ல விளைஞ்சா, ஒரு நாளும் வெட்கப்படக்கூடாது. நீங்க பாருங்க, ஆராதனை முடிந்த உடனே நீங்க பார்ப்பீங்கன்னா எல்லாரும் கதைச்சு பேசிச்சு பயங்கர ஆராதனை வேளையில கர்த்தரை பாடுவதற்கு வெட்கப்படுகிறார்கள், ஆராதிப்பதற்கு வெட்கப்பட மகா சத்தமா கம்பீரமா கர்த்தரை துதித்தார்களா? ஆமென். திருவிழிகளே, நான் சொல்றேன், ஆர்ப்பரிங்க, வீட்டுல ஆர்ப்பரிங்க, வீட்டுல கர்த்தர் ஆர்ப்பரிங்க, துதிங்க, ஆர்ப்பரிங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு முன்னாடி இருக்க அலங்கள் எல்லாம் இடிந்து விழ கர்த்தர் செய்வா. உங்களுக்கு முன்னாடி இருக்க பிரச்சனை எல்லாம் இடிந்து விழ கர்த்தர் செய்வா. நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள். ஆமென். நீங்கள் ஜெயிப்பீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தை வாய்க்காதே. சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். வாய்க்காதே போகும். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவா. ஹல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் யுத்தம் பண்ண தேவ பிள்ளைகள், தேவ ஜனங்கள் பயப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பா. கர்த்தர் உங்களுக்கு யாவையும் செய்திருப்பா. பாருங்க, அவன் மகா சத்தமா கம்பீரமா துதித்தார். அவர்கள் அதிகாரமே எழுந்திருந்து தெற்குவாய் வனாந்தரத்துக்கு புறப்பட்டாங்க. புறப்பட யோசுவா நின்று, யூதாவே எருசலேம் குடிகளை கேளுங்கள், உங்களால் தேவனை கர்த்தரை நம்புங்க. கர்த்தரை நம்புங்க, மனுஷனை நம்பாதீங்க, கர்த்தரை நம்புங்க. உங்களை நான் இந்த சபையில அதிகமா சொல்றேன், மனுஷனை நம்பாதீங்க, கர்த்தரை நம்புங்க. ஹல்லேலூயா. ஒத்தாசை வந்தே ஆகும். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புற மனுஷன் செழிப்பான். ஆமென். கர்த்தரை நம்புற மனுஷன் செழிப்பான். மனுஷனை நம்புற ஏமாந்தா போவான். கர்த்தரை நம்புறவன் செழிப்பான். யோசுவா சொல்றான், கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது கர்த்தரை நம்ப நிலைப்படுவீர்களா? ஆமென். அவருடைய தீர்க்கசை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். ஹல்லேலூயா. என் தேவன் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. முன்னுக்கு வந்து ஆராதனை நடத்துவது, ஆராதனை எப்போ வெட்கப்படக்கூடாது. பாருங்க, இந்த வார்த்தை சொல்றது, பின்பு அவன், கவனிங்க, வார்த்தையை கவனிங்க, 20, பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தம் உள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பதாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்று என்று கர்த்தரை பாடல் நிறுத்தினர். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது யூதாவுக்கு விரோதமாகவும் வந்து பதிவிருந்த அம்மோனியன் புத்திரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரே ஒருவருக்கொருவர் விரோதமாக ஒருவரை கர்த்தர் எழுப்பு பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு போனார்கள். பாடி துதி செய்யணும். அவர்களுக்கு விரோதமான பிரச்சனை அவர்களே இல்லாம கர்த்தர் பண்ணினா. ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சூழ்நிலை கர்த்தர் மாற்றி போடுவா. மாறும். என் சூழ்நிலைகள் மாறும், என் நிலைமைகள் மாறும், என் நெருக்கங்கள் மாறும், என் சஞ்சலங்கள் மாறும், என் வேதங்கள் மாறும். எதினால் என் ஆண்டவரால, எதினால் என் ஆண்டவர், நான் நம்புறவர் இன்னார் என்று நான் அறிவேன். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. அப்படியே ஆகும். உங்கள் விசுவாசம் ஒரு நாளும் வீண் போகாது. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. புஸ்தகம் 28வது அதிகாரம். புஸ்தகம் 28வது அதிகாரம். ஹல்லேலூயா. Thank you, Jesus. புஸ்தகம் 28வது அதிகாரம். வாசிப்போமா? 7வது வாசிங்க. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை உனக்கு
உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாக உனக்கு எதிராக ஒரு வழியாக உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள். 7 வழியாக உனக்கு ஓடி போவாங்க. ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. எல்லாம் ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. கர்த்தரை நம்பி இருக்க மனுஷன், கர்த்தரை மேல் நோக்கி பார்க்க மனுஷன், கர்த்தரில் மகிழ்ச்சியா இருக்க மனுஷன் அதோ உனக்கு உருவாக்கப்பட்ட இயேசுவின் நாமத்தில் வாய்க்காதே போகும். ஒரு வழி அடைக்கப்பட்ட 7 வழி கர்த்தரப்பா. கர்த்தரை நம்பிக்கொண்டே இருங்க, கர்த்தரை ஆண்டிக் கொண்டே இருங்க, கர்த்தர் சமத நித்தம் நீங்க தரித்திருங்க. ஹalleluya. என் ஆண்டவர் நமக்கு யாவே சிறவடிப்பா. அதில் இருக்கிறீங்களா? உற்சாகமா இருக்கிறீங்களா? உனக்கு உரமா எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிப்பா. ஆமென். அவ்வளவு நம்முடைய ஆண்டவர் நல்லவர் தெரியுமா? அந்த எவ்வளவு அவர் எங்கிட்ட எதிர்பார்க்கிறது தெரியுமா? அவரை ஆராதிப்பதை அவர் விரும்புகிறார், அவரை துதிப்பதை அவர் விரும்புகிறார். உங்களுக்கு என்ன? உங்கள் கர்த்தர் உங்கள் கையில இருபுறமும் கருக்குள்ள பட்டை. இந்த பைபிள் இருக்கல, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என் வாயில கர்த்தர் கொடுத்திருக்கிறது. கர்த்தரை துதிக்கிற துதி. ஆமென். எப்பொழுது வேண்டுமா சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லது கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என் ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்ற பாடி துதி செய்ய தொடங்கின உடனே உங்களோட அவர் சூழ்நிலை எல்லாம் தங்களுக்குள்ளேயே வெட்டுண்டு அழிந்து போக கர்த்தர் கிருபை செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் ரொம்ப நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர். இந்த சபையிலும் சரி, நான் போகிற இடங்களும் சரி, நான் உற்சாகப்படுத்தி கடந்து வருகிறேன். எல்லா இடங்களும் அந்த கிருபையை மாற்றம் தான் எனக்கு தந்திருக்கிறேன். போகிற இடங்களில் உற்சாகப்படுத்துகிறேன். இந்த சபையிலும் இருக்கிறவங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்க நன்றாக இருப்பதற்கும் சுகமாக இருப்பதற்கும் கர்த்தர் கிருபை செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவை கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சங்கீத புத்தகம் 68வது அதிகாரம். சங்கீத புத்தகம் 68வது அதிகாரம். Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. சங்கீத புத்தகம் 68வது அதிகாரம். வாசிப்போமா? முதலாவது வாசிங்க. தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பதாக ஓடி போவார்கள். ஹல்லேலூயா. இப்ப எத்தனை நீங்க நம்புறீங்க உங்களுக்கு இருக்க ஆண்டவர் பெரியவன்? இப்ப நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். நான் கிறிஸ்துவோட கூட சிலுவையில் அறையப்பட்டேன், கிறிஸ்துவோட கூட நான் உயிர்த்தெழுந்திருக்கிறேன். அவர் என்னை தனக்கென்று அவர் உங்களை தனக்கென்று தெரிந்து கொண்டார். உங்களை தம்முடைய ராஜ்யத்தின் ஜனங்களாக சேர்த்துக் கொண்டார். தேவன் எழுந்தருளுவார், தேவன் எழுந்தருளுவார். அவருடைய சத்துருக்கள் சிதறண்டு அவரை பயக்கிறவர்கள் அவருக்கு முன்னாக ஓடி போவார்கள். உங்களை பார்த்து சொல்லுனேன், தேவனை பற்றி விசுவாசத்தோடு இருப்பீர்களா இருந்தா உங்களை பயக்கிற எந்த சூழ்நிலைகளும் இல்லாமல் போய்விடும். இல்லாமல் போய்விடும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். ஒரு வசனத்தை வாசித்து வருகிற வாரம் அந்த வார்த்தையில இருந்து கடந்து போக போறேன். ஹல்லேலூயா. நான் முதல்ல தொடங்கினால் நீங்க இந்த வார்த்தையை ஞாபகப்படுத்தலாம். நான் சொல்லிட்டா இப்ப ஒரே ஒரு வார்த்தையை வாசித்து நான் முடிக்க போறேன். இருக்கிறீங்களா? நீங்க வர்ற வாரம் நான் திரும்பவும் இந்த யாத்ரா புஸ்தகம் போல நீங்க சொல்லணும். இல்ல இந்த வார்த்தையில தான் தொடங்கணும் எனக்கு நீங்க சொல்லணும். ஆமென். ஹல்லேலூயா. எசேயா புஸ்தகம் 41வது அதிகாரம். எசேயா புஸ்தகம் 41வது அதிகாரம். Thank you Lord. கர்த்தர் நல்லவர். ஆமென். எசேயா புஸ்தகம் 41வது அதிகாரம். ஓகே. வர்ற வாரம் நீங்க எனக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? இந்த வார்த்தையில இருந்தா நாம தொடங்க போறோம் வர்ற வாரம். ஆமென். கவனிக்கிறீங்களா? எல்லாம் வேத புத்தகம் திருப்பிக்கிறீங்களா? ஆளது கர்த்தர் நல்லவர். நீங்க எப்படி விளையாடல? தேங்க்யூ. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஓகே. வாசிமா 41வது அதிகாரம் வாசிங்க. 11வது வாசிங்க. இல்ல 41வது அதிகாரம் 11வது வசனம். எசேயா புஸ்தகம் 41 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே,
நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தை உன்னை தாங்குவேன். ஹalleluya. இந்த வார்த்தையை கடந்து போங்க, கர்த்தர் உங்களுக்கு யாவே செஞ்சு இந்த வார்த்தையை சுமந்து போங்க, கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவா. இந்த வார்த்தையோட விசுவாசத்துல போங்க, கர்த்தர் உங்களுக்கு யாவே செஞ்சு பயப்படாதீங்க, நம்பிக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்களுக்கு யாவே செஞ்சு ஹalleluya. என் தேவன் நல்ல ஹalleluya. பயப்படாதீங்க, கலங்காதீங்க, தீயாதீங்க. நம்முடைய ஆண்டவர் பெரியவர், நம்முடைய ஆண்டவர் பெரியவர். நீங்க ஆராதிக்கிற பெரியவர், உங்களுக்காக யாவை செய்து முடிப்பார். இந்த வார்த்தையை சுமந்து கொண்டு போங்க. இந்த மாசம் கர்த்தர் கரத்துல. ஆமென். நீங்க பயப்படாதீங்க, கர்த்தர் யாவை செய்து முடிப்பார். ஆமென். ஹalleluya. என் தேவன் நல்லவர். ஆமென். அது பேச இன்னும் ஆசையா இருக்கிறது, அந்நேரம் முடிந்து போய்விட்டது. கர்த்தர் நல்லவர். ஆமென். யாரும் எழுந்திருப்போம். கர்த்தர் நல்லவர். எழுந்திருப்போமா? தேங்க்யூ. கேட்ட வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்போம். கேட்ட வார்த்தைக்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஹalleluya. வாரம் இந்த வார்த்தையுடன் தொடங்க போறோம். ஆமென். உற்சாகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர். ஹalleluya. கண்களை மூடி எல்லாம் நிச்சயம் பண்ணுவோம். ஹalleluya. சொல்லுங்க, என் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டா. சொல்லுங்க, ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டா, வைக்கப்பட்டு போக விட மாட்டா. ஹalleluya. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. ஹalleluya. 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 Thank you Lord. சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என் தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya. ஹalleluya. ரீகாரப ஷபலனமகரவா. ஓ நன்றி ஆண்டவரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ள ஆண்டவரை கேட்டோம். வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்து கொண்டேன் ஆண்டவரே. உடைய வல்லவை நான் உணர்ந்து கொண்டேன் ஆண்டவரே. எனக்கு முன்பதாக நீங்க கடந்து போவீர் ஆண்டவரே. எனக்கு முன்பதாக, இந்த சபைக்கு முன்பதாக தேவ பிள்ளைகளை கடந்து போவீர் ஆண்டவரே. நான் உனக்கு முன்பதாக போய் கூடலாளர்களே செவ்வையாக்கணும்னு சொன்னபடியே கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவா. கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவா. கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவா. கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ண. சொல்லுங்க, நான் வாழ அல்ல தலையாவேன்னு சொல்லுங்க, நான் கீழே அல்ல மேலாவே. கர்த்தர் என்னை உங்களை மேன்மையான கருத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றுவார். இந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாக்கை நிறைவேறுவதாக. இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாக்கை நிறைவேறும். ஒவ்வொரு ஆசீர்வதிங்கப்பா, கிருபை செய்யுங்க. இதை பார்த்து கொண்ட பிள்ளைகள் யாரெல்லாம் பார்க்க போறாங்கப்பா, எந்த சூழ்நிலை எந்த நிலைமையில இருக்காங்களப்பா, என்ன தேவைக்காய் காத்துங்க. ஒரு கற்பத்தின் கனி ஆண்டவரே, ஒரு குழந்தை செல்வம் கிடைக்காதா, ஒரு வேலை கிடைக்காதா, ஒரு வீடு கிடைக்காதா, ஒரு மாறுதல் தர மாட்டீங்களா, என் கடன் பிரச்சனை மாறாதா, என் நிந்தை மாறாதா, என் திருமண காரியத்தை பார்த்துக் கொள்ள மாட்டீங்களா என் ஏக்கத்தோடு பிள்ளைகள் வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தில உங்களுடைய வாழ்க்கை அற்புதம் நடப்பதாக பெற்றுக் கொள்ளும்படியாக சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில உங்களுடைய வாழ்க்கை அற்புதம் நடப்பதாக, வீசா காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக, இயேசுவின் நாமத்தில உங்களுடைய ஆசீர்வாதங்கப்பா, கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்புங்க. அவங்களுக்காக யாவை செய்ய முடியும்பா. கோபிஸ்கத்தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக.